நம்ம பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோமா? ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி இந்த லெசன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ட்ரிகோனோமெட்ரி மூணா சிம்பிளிஃபை பண்ணுங்க. சோ ட்ரை த்ரீயா, கோனோ அப்படின்னா சைடுன்னு அர்த்தம், மெட்ரினா இட்ஸ் a measurement. அப்போ த்ரீ சைட் மெஷர்மெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லுவாங்க. த்ரீ சைட்ஸ் ஜியோமெட்ரி என்ன? த்ரீ சைட்ஸ் இருக்க ஜியோமெட்ரி என்ன? த்ரீ சைட்ஸ் இருக்க ஜியோமெட்ரி என்னன்னு சொல்லுங்க. ட்ரையாங்கிள் சொல்லலாமா? இட்ஸ் ஒன்லி ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட்? சோ லெட்ஸ் சே ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் பி இங்க, சோ பி தான் வந்து இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? புரியுதா? டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். சோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பத்தி தான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஏதோ ஒரு சைடு ஆங்கிள் இருக்கும் 90க்கு எய்தர் ஏலயோ இல்ல சிலயோ, பி தான் 90 வச்சுக்கோங்களேன், ஏ ஆர் சி, இது வந்து ஆங்கிள் இருக்கும், தட் இஸ் நோன் as தீட்டா. சோ இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு தான் வந்து உங்களோட ஆப்போசிட் சைடு. இன்கேஸ் நான் இங்க தீட்டா மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசி, இங்க தீட்டா மார்க் பண்றேன்னா what is my opposite side? BC. கரெக்டா? சோ தீட்டா எங்க மார்க் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு, மறந்துடாதீங்க, மாத்திக்காதீங்க. சோ தீட்டாக்கு அட்ஜசன்ட்டா ஒரு லேயர் இருக்குல்ல, இத வந்து அட்ஜசன்ட் சைடுன்னுவாங்க. லாங்கஸ்ட் சைடு இட்ஸ் நதிங் பட் ஹைபோடென்யூஸ். சோ இந்த மூணுத்தையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தியரம் ஞாபகம் இருக்கா? பைத்தாகரஸ் தியரம் சொல்லுவாங்க. பைத்தாகரஸ் தியரம் ஞாபகம் இருக்கா? என்னது? ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதான் பைத்தாகரஸ் தியரம் சொல்லுவாங்க. ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சோ இதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்காக சொல்லுங்க, எது ஹைபோடென்யூஸ்? ஏசியா? சோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைடு என்ன? ஏபி, ஏபி ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு பிசி, பிசி ஸ்கொயர். புரியுதா? இதான் பைத்தாகரஸ் தியரம். இல்ல டவுட் இருக்கா? பைத்தாகரஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனுக்கு. ஓகேவா? டவுட் இருக்கா? கிளியரா இது? ஓகே. சோ நெக்ஸ்ட் இன்னொரு ஹிண்ட் நான் கொடுக்கிறேன். சோ எப்பவுமே இந்த ஆப்போசிட் சைடு சைன் வச்சுக்கோங்க, அட்ஜசன்ட் காசுன்னு வச்சுக்கோங்க, இதன் tan வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹைபோடென்யூஸ் சைட tan வச்சுக்கோங்க, ஆப்போசிட் சைட sin வச்சுக்கோங்க, அட்ஜசன்ட் காசுன்னு வச்சுக்கோங்க. சோ sin is nothing but sin theta is nothing but opposite by hypotenuse. Cos theta is nothing but adjacent by hypotenuse. Tan theta is equals to opposite by adjacent. அவ்வளவுதான். இது தெரிஞ்சாலே போதும், மத்தெல்லாம் இது பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? சைன் ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்துக்கலாம், SOH, SOH கரெக்டா? இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் CAH, CAH, இதுல TOA. சோ இது ஒரு கொரியன் வேர்ட் மாதிரி இருக்கும். சோ ரைட்டா? சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா sin is nothing but opposite by hypotenuse, cos is nothing but adjacent by hypotenuse, tan is nothing but opposite by adjacent. இது புரிஞ்சிடும். ஓகேவா? டவுட் இருக்கா?
சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா சைனோட ரெசிப்ரோக்கலை வந்து கொசிகென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காசுக்கு சீக்கென்ட் 1 நம்பிக்கிறேன் நானு, டேனுக்கு காட். சோ ரெசிப்ரோக்கல் போது இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஹைபார்னியூஸ் பை ஆப்போசிட்டா இருக்கும். இதோட வேல்யூ ஹைபார்னியூஸ் பை அட்ஜசன்ட். இது 1 காஸ் எழுதியிருக்கேன். சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகென்ட். அதாவது நான் இங்க எழுதுறேன், கொசிகென்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா 1 sin எழுதலாம், சீக்கென்ட் 1 cos எழுதலாம், அதே மாதிரி tan cot 1 tan எழுதலாம். ஓகேவா? ஓகேவா இது? சோ அப்போ 1 sin என்ன எழுதணும்? அப்படியே 1 opposite by hypotenuse, it's nothing but hypotenuse by opposite. இது hypotenuse by adjacent, இது adjacent by opposite. புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல இந்த பேசிக் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ், செகண்ட் ஒரு எக்ஸசைஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். டவுட் இருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? tan A equal to 4/3. Find all trigonometrical ratios. ஓகேவா? இதான் உங்க क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ என்ன கேக்குறாங்க क्वेश्चनல? tan A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மத்த ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்படி கொடுத்தாலே நான் ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம் டிரா பண்ணிடுறேன். let it be A B C. ஓகேவா? சோ ஆங்கிள் எங்க இருக்கு? A ல தான் இருக்கு. ஆங்கிள் எங்க இருக்கு? A ல தான் இருக்கு. சோ tan க்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? tan A equal to என்ன? opposite by hypotenuse, sorry adjacent. கரெக்ட்டா? tan ஃபார்முலா என்ன? opposite by adjacent. கரெக்ட்டா? சோ அப்போ இது ஈக்குவல் டு இதுதானே. அப்ப ஆப்போசிட் ஓட வேல்யூ என்ன? 4, adjacent ஓட வேல்யூ 3. சோ you are going to find உங்களோட hypotenuse என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் நான் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறேன். hypotenuse square equal to opposite square plus adjacent square. So hypotenuse வந்து AC square is equals to AB square, sorry, BC square plus AB square. So என்ன வரும்? இது 4 square, இது வந்து 3 square. So 16 plus 9 AC square. அப்ப AC square equal to 25, AC equal to 5. அப்ப AC ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சுங்க? 5. புரியுதா இந்த ஸ்டெப்? இல்ல டவுட் இருக்கா? சோ அவ்வளவுதான். அப்போ sin நல்ல எல்லாத்தையும் கட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். cosecant A, secant A, cot A. Right? So now I am going to find இந்த 6 திங்கையும் கால்குலேட் பண்ணிட்டேன்னா எனக்கு சம் முடிஞ்சிச்சு. ஏன்னா எல்லா ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. சோ எனக்கு ஃபார்முலா சொல்லுங்க. வாகன் sin ஃபார்முலா சொல்லுங்க. yes, opposite by hypotenuse. so opposite value என்ன? இந்த டயகிராம்ல பார்த்து சொல்லுங்க. opposite value என்ன? opposite value என்ன? opposite tan A, A ஓட opposite என்ன? 4. hypotenuse என்ன? அவ்வளவுதான். cos க்கு சொல்லுங்க அகிலேஷ்.
காஸ் ஃபார்முலா சொல்லுங்க. குட். adjacent hypotenuse சிரிஷ் tan ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் பை adjacent so 4/3. நீங்க cosecant சொல்லுங்க. சிரிஷ் cosecant சொல்லுங்க. cosecant ஃபார்முலா என்ன? reciprocal of sine. reciprocal of sine. So hypotenuse by opposite. அப்ப என்ன வரும்? 5/4. 1 June. So secant க்கு ராகுல் சொல்வாரு secant க்கு. Super. So hypotenuse value 5, adjacent value 3. 5/3. காட்டுக்கு adjacent by opposite. So 3 adjacent opposite வந்து இருக்கு. மலாட்ட இன்னொரு கடைசி புரியுதா? இவ்வளவுதான். இந்த சம் புரியுதா? டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. பார்க்காம எழுதுங்க. எத்தனை பேர் இருந்தா பார்க்காம எழுதுங்க. புரியுதா? உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே. சோ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் if angle B and angle Q are acute angles. acute angle என்ன? அகிலேஷ் சொல்லுங்க. acute angle என்ன? Yes, good. Below 90 degree. So such that sin B equal to sin Q. Prove that angle B equal to angle Q அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரைட்டா? சோ நான் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ லெட் இட் பி ABC. அதுக்கப்புறம் இன்னொன்னு PQR இது வச்சுக்கலாம். சோ sin theta கால்குலேட் பண்ணும். sin theta ஃபார்முலா என்ன? because B யும் Q யும் acute angle சொல்லிட்டாங்க. அப்ப 90 விட கம்மியா இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த B யும் இந்த Q யும் 90 டிகிரிக்கு கம்மியா இருக்கும். அதனால மார்க் பண்ணிட்டேன். சோ எனக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி sin B equal to sin Q ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. sin B equal to sin Q அவங்க கொடுத்துட்டாங்க. I am going to prove angle B angle Q equal சொல்லிட்டு எப்படி ஈக்குவல் சொல்லலாம்? sin B ஃபார்முலா என்ன? sin B ஃபார்முலா என்ன? ஆமா, sin B ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஆப்போசிட் வேல்யூ என்ன? AC யா? ஹைபோடென்யூஸ் வேல்யூ என்ன? AB. that is equals to இங்க ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ் PR by hypotenuse value என்ன? PQ. புரியுதா? சோ ஈக்குவேட் பண்றேன். இதுல டவுட் இருக்கா? குயிக்கா சொல்லுங்க. இதுல டவுட் இருக்கா? புரியல. sin B equal to sin Q கொடுத்திருக்காங்கல்ல. sin B ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அதான் AC divided by AB ன்னு சொன்னேன். அதே மாதிரி இதுல ஆப்போசிட் PR divided by PQ. நான் இங்க நெக்ஸ்ட் AC by PR இந்த PR கீழ கொண்டு வந்துறேன். AB அந்த சைடு கொண்டு போறேன். ரைட்டா? இது ரெண்டும் சேம் ப்ரொபோர்ஷனா? அப்ப இதோட ACயும் இதோட PRம் சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும்போது ஏபியும் பிக்யூவும் சேமா இருக்கு. சிமிலர்லி இதுவும் சேமா இருக்குமா? அவ்வளவுதான். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா ஆங்கிள்ஸ் ஆர் அவ்வளவுதான் சேம். ஆங்கிள்ஸ் ஆர் சேம்.
இப்படியே சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? Next one, consider triangle ACB. ACB no triangle இருக்கு. So அந்த triangle ல AB equal to 29, BC equal to 21, angle ABC equal to theta. So what you are going to find is cos square theta plus sin square theta, cos square theta minus sin square theta. ये ரெண்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ये ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ட்ரையாங்கிள் டிரா பண்ணிடுறேன். சோ ACB ரைட்டா? ஏனா ரைட் ஆங்கிள் அங்க C ல தான் இருக்கு. சோ AB யோட வேல்யூ 29, CB யோட வேல்யூ 21. இது எனக்கு theta theta. So இதான் B, இதான் theta. ஓகேவா? கிளியரா? சோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ அது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இந்த AC வேல்யூ தெரியணும்ல. AC ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? AC எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? Pythagoras theorem, AB square equal to AC square plus CB square. So 29 square equal to AC square now. தெரியாது. இது 21 square. So 29 square 841 now. இது 441 31 square. So அப்ப AC square equal to 841 minus 441. So 400 equal to AC square. AC equal to 20. AC equal to 20. 29. AC வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. சோ AC is 20. அவ்வளவுதான். இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். என்ன ஃபர்ஸ்ட்? cos square theta plus sin square theta. cos ஓட வேல்யூ என்ன? cos ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse. adjacent வேல்யூ என்ன? adjacent வேல்யூ என்ன? hypotenuse. So cos square na 21 by 29 whole square. So 441 by 841. Correct? அதே மாதிரி next sin theta equal to opposite by hypotenuse. Opposite value என்ன? 20 by 29. So sin square theta அப்போ 20 by 29 whole square. Square பண்ணா 400 divided by 441. Sorry 29. புரியுதா? sin theta opposite by hypotenuse value substitute பண்ணுங்க. 20 by 29. sin square na square பண்ணனும். 20 square 400, 29 square 841. அதுக்கப்புறம் cos theta ஓட வேல்யூ adjacent by hypotenuse 21 by 29. cos square na 21 by 29 whole square. So 441 by 841. ஓகேவா? சொல்லுங்க சொல்லுங்க புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ண போறது cos square theta plus sin square theta. So 441 by 841 plus 400 by 841, that is equal to 841 by 841, that is equal to 1. புரியுதா?
ஏன் பேசுறீங்க? பேசாதீங்க. ஏய் என்ன பண்ற முக்கா? என்ன பண்ற? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? cos square theta minus sin square theta ஓட வேல்யூ வேணும். cos square theta ஓட வேல்யூ என்ன? 441/841 minus sin square theta 400/841. so 41/841 வரும். so next in a right angle triangle at B. So tan A equal to 1 na 2 sin A cos A equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? சோ இதான் ஃபார்முலா. சால்வ் பண்ணலாமா? சோ tan A ஃபார்முலா என்ன? ஏ இங்க வச்சுக்கலாமா? tan A ஃபார்முலா என்ன? opposite by BC by hypotenuse என்ன? AC. that is equal to என்ன கொடுத்திருக்காங்க? 1 ன்னு கொடுத்திருக்காங்க. given இது given இது 2. ஆமா 2 sin A cos A equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணோம். சோ அப்போ BC equal to AC வந்துடலாமா? அப்போ BC யும் AC யும் சேம். BC யும் AC யும் சேம். சரி ஃபார்முலா என்ன? பைத்தாகரஸ் தியரம் AC square equal to AB square plus BC square. BC. So AC square AC and BC equal தானே? AB square equal to AC square இருக்கு. நான் என்ன எழுதிக்கிறேன்? AC equal to root of AB square plus BC square. opposite by adjacent. so இங்க root இதோட வேல்யூ என்ன? let's say இது ரெண்டுமே ஈக்குவல். நான் k வச்சுக்கிறேன். so k square plus k square. so root 2k square. so அப்போ root 2 into k ன்னு எழுதலாம். எதோட வேல்யூ? AC ஓட வேல்யூ. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். prove that 2 sin A cos A equal to 1. 2 sin A ஓட ஃபார்முலா என்ன? sin A ஃபார்முலா என்ன? sin A ஃபார்முலா என்ன? opposite value ஆமா k by root 2k. அதே மாதிரி k by root 2k. k cancel. அப்ப 2 into 1 by root 2 into 1 by root 2 1 by 2. so 2 cancel ஆயிடும். that is equal to 1. hence proved. so next one, triangle OPQ, right angle at P. OP equal to 7, OQ minus PQ equal to 1. Find sin Q and cos Q.
இதான் உங்களோட நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல அதிகமா கேட்பாங்க. சோ நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். ரைட் ஆங்கிள் at P, சோ இது P, இது O, இது Q. ஓகேவா? சோ இதான் கால்குலேட் பண்ணனும். எனக்கு என்ன தெரியணும்? sin Q. sin Q ஃபார்முலா என்ன? இங்க ஆப்போசிட் வந்து OP, adjacent என்ன? சாரி, ஹைபோடென்யூஸ் என்ன? OQ. அதே மாதிரி cos Q equal to PQ by OQ. இதான் ஃபார்முலா. நான் அதான் கால்குலேட் பண்ணோம். சோ நான் என்ன, OP ஓட வேல்யூ தெரியும், இது ரெண்டும் தெரியாது. நான் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போறேன். சோ பைத்தாகரஸ் தியரம் என்ன? hypotenuse square equal to opposite square plus adjacent square. So இதோட வேல்யூ தெரியும் 7 ஸ்கொயர். இது தெரியாது, இன்சர்ட் கொண்டு வந்துருங்க. OQ ஸ்கொயர் மைனஸ் PQ ஸ்கொயர். இது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஃபார்முலா என்ன? A plus B, A minus B. So அப்ப எப்படி எழுதலாம் இதை? OQ plus PQ, OQ minus PQ, that is equal to 49 sum square. So இதோட வேல்யூ தெரியும். OQ minus OP ஓட வேல்யூ is 1. இது OQ plus PQ into 1 equal to 49. So OQ plus PQ is equals to 49. ஆமா கொடுத்திருக்காங்க 1 49. சோ இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. OQ plus OP equal to 49, OQ minus PQ equal to 1. so டைரக்டா ஆட் பண்றேன். so 2OQ equal to 50, OQ equal to 25. நம்ம டியூஷன் ஃபீல்ட் இருக்கா சார்? சார் 1 டே உங்க டியூஷன் வேற ஏதோ ஃபீல் பண்ணறா இருக்கு. ஓகே equal to 25 கரெக்ட்டா? அப்போ OQ 25 கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ OQ minus PQ equal to 1, PQ equal to OQ minus 1, that is 25 minus 1, 24. PQ equal to என்ன ஆயிடுச்சு? 24 ஆயிடுச்சு. சோ 24 ஆல் தான் முடிஞ்சிச்சு. டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். OP ஓட வேல்யூ என்ன? 7 by 25, இது 24 by 20 கொடுத்திருக்காங்கல்ல. அதுல OQ ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். PQ இந்த சைடு கொண்டு போயிருங்க, 1 சைடு கொண்டு வந்துருங்க. சோ OQ ஓட வேல்யூ 25, 25 minus 1, 24. அதுதான் உங்களோட PQ ஓட வேல்யூ. அவ்வளவுதான். இதை வந்து சால்வ் பண்ணி இங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேல போட்டிருக்கேன். இது வரையும் முடிச்சதுக்கு அப்புறம் இது எழுதணும். ஆமா புரியுதா? உங்களுக்கு புரியுதா? OQ கால்குலேட், PQ கால்குலேட் பண்ணதா, OQ கால்குலேட் பண்ணதா? சோ ஒண்ணுமே இல்ல. சோ நான் இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சிருக்கேன், செகண்ட் வச்சிருக்கேன். ரெண்டுமே சால்வ் பண்ண போறேன். OQ plus PQ equal to 49. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன? OQ minus PQ equal to 1. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது கேன்சல் ஆயிடுமா? அப்போ 2OQ equal to 50. அப்போ OQ equal to 50 by 2, 25. இத தூக்கி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. OQ minus, ஓகே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 25 OQ plus PQ equal to 49. OQ வந்து 25 plus PQ equal to 49. PQ equal to 49 minus 25, that is equal to 24. நான் என்ன பண்றேன்? இதான் என்னோட ஃபார்முலா. OP க்கு வேல்யூ 7 தெரியும், OQ வேல்யூ 25 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அதே மாதிரி PQ ஓட வேல்யூ 24, OQ ஓட வேல்யூ 25 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். கரெக்ட்?